வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு டிஃப்ரெண்டான ஒரு தோசை தான் பார்க்க போறோம். நீங்க ஆபீஸ்க்கெல்லாம் போறீங்க அப்படின்னா காலையில அரிசி ஊற வச்சுட்டு போயிட்டீங்கன்னா நைட் வந்து டக்குன்னு ஊற்றிக்கலாம். அதே மாதிரி காலையில தான் வேணும் இந்த தோசை அப்படின்னா நைட் அரிசி மட்டும் ஊற வச்சிங்கன்னா உடனே அரைச்சி உடனே ஊற்றக்கூடிய தோசை தான். ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். டேஸ்ட் வந்து செமையா இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ammasamayals.comல கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா போய் பாருங்க. என்ன ஃபேஸ்புக் பேஜ்ல ஃபாலோ பண்ணலைன்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இட்லி அரிசியை நான் வந்து 1/2 கிலோ ஊற வச்சிருக்கேன். அதாவது 2 டம்ளர் அரிசி நான் வந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். நீங்க வந்து நைட்டு ஊற வச்சாலும் சரி, அதே மாதிரி சாயங்காலம் பண்றதா இருந்தா காலையில கூட ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்ப இதுல வந்து நான் ஒரு 12 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இந்த அரிசி ஊற வச்ச அரிசியை இதுல சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம இந்த அரிசியும் காஞ்ச மிளகாவையும் நல்லா நைஸா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நைஸா அரைச்சிக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவு பெருங்காயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம். இது வந்து நார்மல் சோளம், ஸ்வீட் கார்ன் கிடையாது. சாதாரணமாக நம்ம வேக வச்சு நல்லா வந்து சுட்டு சாப்பிடுவோமே அந்த சோளம். இது வந்து ஒரு சோளம் வந்து நான் பிரித்து வச்சுருக்கேன். இதையும் இதில் கொட்டிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக. சோளத்தையும் நம்ம நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதில் ஊற்றிடுவோம். கொஞ்சம் தண்ணி விட்டு கலக்கி விட்டுக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி பாருங்கள், நல்லா கலந்துப்போம். இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும், மாவு ரொம்ப திக்காக வேண்டாம். இது வந்து இப்போ நம்ம உடனே தோசை ஊற்றலாம். அரைச்ச உடனே நம்ம இந்த தோசை ஊற்றுறதா இருந்தால் ஒரு பாதி லெமன் புழிஞ்சிக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் நமக்கு. நம்ம அரைச்ச உடனே ஊற்றினா மண் போல் இருக்கும் சில தோசைலாம், அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு. நீங்கள் அடை கூட ஊற்றுறீங்க அப்படின்னா, உடனே அரைச்சி ஊற்ற போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 1/2 லெமன் வந்து புழிஞ்சிக்கோங்க. டேஸ்ட் வந்து கூட்டி கொடுக்கும். இப்போ கல் காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், தோசை ஊற்றி இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் நீங்கள் வெங்காயம் இதெல்லாம் போடாமல் கூட வெறும்னா மாவாட்டி கூட செய்யலாம். அதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம தோசையை திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டு கொஞ்ச நேரம் கம்மியான தீயில் வச்சு நல்லா வேக விடுங்க. வந்து கொஞ்சம் கலர் வர வரைக்கும் கொஞ்சம் வேக விட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. நல்லா 2 பக்கமும் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம தட்டில் வச்சிடலாம். பாருங்கள், தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு தோசை வந்து நம்ம பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.